ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய விருத்த பகுதியில் ஐயா என்ன என்ன சிறப்புகள் அந்த களிமன்னனுடைய சோதனைகளை வென்ற பிறகு உன்னுடைய கண் காட்பாடியாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை ஐயா இந்த விருத்தத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார்கள். விருத்தம்: கண்டாய் கண்டாய் உடன் போதுமை கண்ணே உனக்கு நற்காலம் கொண்டாய் கொண்டாய் பத்தரையில் கோவில் காலும் சிவாலயமும் தண்டாயுதத்தால் வாகனமும் சக்தி மாதர் இருபுறமும் பண்டோர் காட்சி உனக்குள்ளே பண்பாய் காணு என் மகனே. ஐயா வைகுண்டரிடம் சொல்லுகின்றார்கள், மகனே, இந்த களி மன்னனுடைய சோதனைகள் எல்லாம் வென்று வந்த பிறகு உன்னுடைய மன கண்ணில் ஒவ்வொரு காட்சியையும் நான் காட்டித் தருவேன். அடுத்து என்ன என்ன சிறப்புகள் நடக்க இருக்குகின்றது என்பதை உன்னுடைய கண் காணும்படியாக உனக்கு நான் காட்டித் தருவேன். அது உனக்கு நற்காலம் மகனே என்று சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்றார், கொண்டாய் கொண்டாய் பத்தரையில் கோவில் காலும் சிவாலயமோ, அதாவது பதிகள் துலங்குகின்ற அந்த காட்சியையும் அந்த மண்டப சிறப்புகளையும் அங்கிருந்து நீ அரசாளுகின்ற அந்த சிறப்பையும் அந்த பவிசனையும் அங்கே எடுத்து சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்றார், தண்டாயுதத்தால் வாகனமும், அதாவது சான்றோர் மக்கள் அங்கே உன்னை அமர்த்தி அந்த வாகனத்தை சுமந்து வருகின்ற காட்சி, உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற காட்சி, சக்தி மாதர் இருபுறமும் அந்த அத்தனை தெய்வீக சக்திகளும் உன்னை தொடர்ந்து அங்கே அந்த மக்களுக்கு அருள்வாளுகின்ற அந்த காட்சி, பண்டோர் காட்சி உனக்குள்ளே. இதற்கு முன்பு இந்த களி என்ற மாயை இந்த உலகில் தோன்றுவதற்கு முன்பாக எவ்வளவு சிறப்புகளோடு நீ இருந்து இங்கே அருள்பாலித்து வந்தாயோ அத்தனை சிறப்புகளும் மீண்டும் இங்கே உருவாகும் மகனே. அவை ஒவ்வொன்றாக பண்பாக சிறப்பாக அங்கே துலங்க இருக்குகின்றது. ஆகவே வேதனைப்பட வேண்டாம். மேலும் என்ன பல சிறப்புகள் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது மகனே, வேதனைப்பட வேண்டாம் என்று வைகுண்டரை சமாதானப்படுத்தி ஐயா அங்கே அவருக்கு பல உபதேசங்களை போதிக்குகின்றார். ஐயா உண்டு.